ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் மேக்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் 10 தமிழ் பார்த்துன்னு இருக்கிறோம். அதில் இயல் 8ஓட கண்டினியூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஞானம் அப்படின்றது இந்த கவிதையை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா தி.சோ. வேணுகோபாலன். ஞானம் அப்படின்றவர், ஞானம் அப்படின்னா ஷார்ட்டாக என்ன வேணும் ஞானம்னா எல்லாருக்கும் வேணும் தானே. ஸோ அப்போ ஞானம்னா தி.சோ. வேணுகோபாலன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தி.சோ. வேணுகோபாலன் வந்து கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றது இந்த கவிதை வந்து. ஓகேங்களா? அடுத்தது எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவர். எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவர். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு வந்து மீட்சி விண்ணப்பம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பேசிக்காக பார்த்துங்க. அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா காலக்கணிதம். காலக்கணிதம் அப்படின்ற இந்த கவிதையை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்ணதாசன். இப்போ கண்ணதாசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த டாபிக் பார்த்துங்க. காலக்கணிதம் என்ற கவிதையை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்ணதாசன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படத்தில் பார்த்துக்கலாம். இப்போ காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன். அதாவது முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்றது கொஸ்டினில் வந்து கேட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் வந்து இவர் பிறந்தவர். இவரது பெற்றோர் வந்து பார்த்தோன்னா சாத்தப்பன், விசாலாட்சி ஆவார். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். அதாவது இவருடைய ஃபஸ்ட்டு பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலங்காதிரு மனமே. ஓகேங்களா? இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து கவிஞர், பேச்சாளர், அப்புறமா திரைப்பட பாடல்கள் வழியாக வந்து நிறைய மக்களிடையே வந்து கொண்டு சேர்த்துருக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அதாவது சேரமான் காதலி என்ற புதினம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்டால் நம்ம என்னென்னு எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணதாசன். சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக வாங்கிய விருது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சாகித்ய அகாதமி விருது. அப்படி இல்லைன்னா சாகித்ய அகாதமி விருது கண்ணதாசனுக்காக வழங்கப்பட்ட புதினம் எது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கலாம். ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். ஓகேங்களா? முக்கியமானது வந்து முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர். அவருடைய பர்த்து கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடல் மூலம் அறிமுகமானது. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வந்து இவர் வழங்கினாங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள். நதியின் பிழையென்று நறும்புணலெம்மை அண்டே பதியின் பிழையென்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழைநீ இதற்கென் வெகுன்றதென் அப்படின்றது. இந்த கவிதையை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கம்பன். இந்த கவிதை யார் எழுதுனது பார்த்தோன்னா கம்பன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணதாசன். அதாவது இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் நேமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவி சக்கரவர்த்தியும் கவி அரசும். கவி சக்கரவர்த்தினா யார் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பன். கவி அரசு அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா கண்ணதாசன். இவங்க 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் வந்து இந்த கவிதையை வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து இதை டிஃப்ரெண்ட் பண்ணி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம் இதோட கண்டினியூ. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.